கலர்ல ரெட் கலர்ல பாஸ்தா செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி பிளாக் கலர்ல செஞ்சிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யறாங்கறத பார்க்க. அட்டகாசமா இருக்கும். பாத்திரத்துல தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை பச்சை தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டா இதுமாதிரி ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாஸ்தாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா லாஸ்ட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதோட சாறு இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா பிளாக் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.